இளங்காளை, ஆட்டுக்கடா இவைகளின் ரத்தம் தேவ பரிசுத்தத்தை கொண்டு வராது, தேவ நீதியை கொண்டு வராது. அது மனித நீதியைத்தான் கொண்டு வரும், அது மனித பரிசுத்தத்தை தான் கொண்டு வரும். அதை வைத்துக்கொண்டு தேவரிடத்துல 5 பைசாவும் வாங்க முடியாது. பழைய ஏற்பாட்டிலே செலுத்தப்பட்ட மிருகத்தினுடைய பலி ஒரு நிழலாட்டமானது, அது நிரந்தரமானது அல்ல, அது நித்தியமானது அல்ல. அருமையானவர்களே, பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசுவே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார், இயேசுவையே உங்களுக்கு தேவநீதி ஆக்கி விட்டார். ஆகையினால் தான் நான் தைரியமாக விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ணுகிறேன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பழுதற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய அனந்த ஞானம் 61 மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம் அல்ல, பொய்யான நீதி, பொய்யான பரிசுத்தம். பாருங்க, 2 வகையான நீதிகள் உள்ளன. ஒன்று பொய்யான நீதி. அது என்ன? உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் நீதிமானாக விரும்புகிறீர்கள். ஆகையினால்தான் அந்த செய்திக்கு தலைப்பு என்ன? பொய்யான நீதி, பொய்யான பரிசுத்தம். ஹல்லேலூயா. 2 விதமான பரிசுத்தங்கள் இருக்கின்றன. ஒன்று தேவ பரிசுத்தம், அதுதான் மெய்யான பரிசுத்தம். இன்னொரு பரிசுத்தம் இருக்குது, அது பொய்யான பரிசுத்தம். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் தம்மையே உங்களுக்கு தேவ நீதியாகி விட்டார், தன்னையே உங்களுக்கு தேவ பரிசுத்தமாக்கி விட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், விசுவாசத்தினாலே வருவது மெய்யான நீதி. அந்த நீதிக்கு பவுல் கொடுத்திருக்கிற பெயர் தேவ நீதி. It comes only by faith upon the finished work of our Lord Jesus Christ on the Calvary cross. 2000 years back, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்தவற்றை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது தேவ நீதி. அது விசுவாசத்தினாலே வருகிறது. விசுவாசத்தினால் வராமல் உங்களுடைய கிரியையினாலே நீங்கள் நீதியை எதிர்பார்ப்பீர்கள் என்றால் அது சின்ன. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் தானே. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, சப்புன்னு அடிக்கிற மாதிரி பவுல் ஒரு வசனம் சொல்கிறார், அதை வாசிக்கட்டுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது, ஆனால் அது முட்டாள்தனமான வைராக்கியம் என்கிறார். பாருங்கள், ரோமர் 10வது அதிகாரம் 2, 3 மற்றும் 4வது வசனங்கள். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 10 verses from 2. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல, முட்டாள்தனமான வைராக்கியம். 3வது வசனம், எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். 4வது வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார், அல்லது கிறிஸ்து உங்களுடைய கிரியைகளுக்கு முடிவாக இருக்கிறார். டியர்லி பிலவட், அட்ரஸே இல்லாத ஊர் அல்லது ஊரே இல்லாத ஒரு ஊரை தேடி 2000 ஆண்டுகள் சபை ஓடிக்கொண்டே இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே உங்கள் ஆவி மனிதனிலே நீங்கள் தேவ நீதிமான்களாக இருக்கிறீர்கள். அன்றைக்கே நீங்கள் உங்களுடைய ஆவி மனிதனிலே தேவ பரிசுத்தவானாக, தேவ பரிசுத்தவாட்டியாக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தினார்கள்.
ஏனென்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் இளங்காளை, ஆட்டுக்கடா இவைகளின் ரத்தம் தேவ பரிசுத்தத்தை கொண்டு வராது, தேவ நீதியை கொண்டு வராது. அது மனித நீதியைத்தான் கொண்டு வரும், அது மனித பரிசுத்தத்தை தான் கொண்டு வரும். அதை வைத்துக்கொண்டு தேவரிடத்தில் 5 பைசாவும் வாங்க முடியாது. யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு. நீ உன் கிரிய என் ஜபத்தை கூட்டி பரிசுத்தமாகணும், என் பரிசுத்த வாழ்க்கையை கூட்டி பரிசுத்தவான் ஆக வேண்டும் என்றால் அவர் சிலுவைக்கு போயிருப்பாரா? அப்படி ஒரு புரோவிஷன் இருந்தால் சிலுவையில் அந்த பாடுபட்டிருக்க மாட்டார். எனக்கு பிரியமான தேவர்களே, ரைட்? நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 9:12, ஹீப்ரூ 9:12. I shall read for you. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா! நித்திய மீட்பு. நீ செய்ய போகிற பாவங்கள் அந்த மீட்பை கரைப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா! ஓ, thank you Lord for your goodness. அந்த ரத்தம் செய்த அதிரடி விளைவுகளை சொல்லட்டா? எந்த ரத்தம்? ஒரே தரம் நமக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறாரே, அதனுடைய அதிரடி விளைவுகளை நான் சொல்லுகிறேன். முதலாவது, நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெய்யாகவே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் மெய்யான பரிசுத்தவானாக மாற்றப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் மெய்யான மீட்பை பெற்று விட்டீர்கள். பழைய ஏற்பாட்டிலே செலுத்தப்பட்ட மிருகத்தினுடைய பலி ஒரு நிழலாட்டமானது, அது மெய்யானது அல்ல, அது நிரந்தரமானது அல்ல, அது நித்தியமானது அல்ல. அருமையானவர்களே, ஹல்லேலூயா! ஓ ஹல்லேலூயா! ஐயா, that redemption is called eternal redemption. You have been redeemed eternally. Eternal redemption. இன்னைக்கு எங்க போய் பாருங்க, இ சேவை மையம்னு ஒன்று இருக்குன்னு, எலக்ட்ரானிக் சேவை மையம், ஸ்பிரிச்சுவல் இ சேவை. நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? We all were eternally redeemed. That is the wisdom of the Lord. அது அவருடைய ஞானம்ப்பா. இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் என் பாவங்களை எப்படி மன்னிக்க முடியும்? அவ்வளோதான், மாட்டிட்டீங்க. நான் ஒன்றை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீ அநேக காரியங்களை கீழ்ப்படியாமல் இருக்க போகிறா. உன்னுடைய 120 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் வாழப்போகிறோம். நம்முடைய கீழ்ப்படிதலே அநேக குறைவுகள் இருக்கும். அதற்காகவும் அவர் ரத்தம் சிந்தி விட்டாரா, அல்லது திரும்ப சிலுவையிலே ரத்தம் சிந்த போறாரா? ஹல்லேலூயா! ஓ, thank you Lord for your goodness. இந்த மூன்றையும் விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் பெற முடியும். எதெல்லாம்? நித்திய மீட்பு, நித்திய தேவ பரிசுத்தம், நித்திய தேவ நீதி, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசத்தினாலே தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! Oh, thank you Lord. Eternally we all are made God's righteousness. Eternally we are perfected. Eternally we are sanctified. Glory, glory, glory be to the Lord. Oh, thank you Master. நன்றி ஆண்டவரே. Oh, thank you. நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்தால்தான் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நீங்கள் பெருக்கத்தை காண முடியும். நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் திரும்ப சொல்லட்டுமா? உங்கள் ஆவி மனிதனிலே நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்களே, இதை நீங்கள் அறிந்து கொள்ளாததுனால தான் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் இன்னும் நீங்கள் குன்றி போய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா! ஓ, என்ன நடக்குது தெரியுமா? நீங்கள் ஒரு போலீஸ்காரர்கிட்ட ஒரு பொய் சொல்லிடுறீங்க, உடனே குற்ற மனசாட்சியில் வர்றீங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி தடைப்படுகிறது. ஆல்ரைட்? நீங்கள் ஒரு ட்ராவலில் இருக்கீங்க, சரியாக ஜெபம் செய்ய முடியல, உங்கள் நல்மன சாட்சியை காத்து கொள்ள முடிகிறதா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
உங்கள் நல்மன சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. எப்பொழுது உங்களாலே நல்மன சாட்சியை காத்துக்கொள்ள முடியும் என்றால், தேவன் உங்களை அவருடைய குமாரனினாலே பரிசுத்தமாக்கி விட்டார். அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நீங்கள் நித்தியமாக கரைபடியாதவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். The same book of Hebrews chapter 13, 14 and 15. எபிரேயர் 9வது அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தியுண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். 15வது வசனம். ஆகையால் முதலா உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ளுவதற்காக புதிய உடன்படிக்கையின் மஸ்தியஸ்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா அவருடைய இரத்தத்தினாலே வில்லு எழுதி கொடுத்துட்டாரு. என்ன எழுதி கொடுத்துட்டாரு? நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள். எனவே நீங்க குற்ற மனசாட்சிக்குள்ள போக வேண்டியதில்லை. அதுல 14வது வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்கள், உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்படி என்றால் என்ன பொருள்? 2 மனசாட்சி இருக்குங்க. நல்மனசாட்சி, குற்ற மனசாட்சி. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், எந்த சத்தியத்தை? 2 சத்தியத்தை நான் சொல்றேன். நாம் செய்ய போகிற பாவங்களுக்காகவும் தேவன் அவருடைய குமாரன் மீது குமாரனை தண்டித்து அந்த தண்டனை நம்மேல் வராதபடி பார்த்து கொள்ளுகிற தேவன். 2வது, நீங்கள் உங்களுடைய ஆவி மனித நிலை தான் நீங்கள் பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக இருக்கிறீர்கள். இந்த 2 சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனசாட்சி எப்பொழுது நல் மனசாட்சியாகவே இருக்கும். உயிர் எழுதுகிற மனிதன் என்றைக்கு மரித்து போகிறானோ அப்பொழுது தான் அது எஃபெக்ட் ஆகிறது. அந்த மரண சாசனம், அந்த வில்லு எப்பொழுது உயிர் பெறுகிறது என்றால், எழுதி கொடுத்தவர்கள் மரிக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 16வது வசனம். The book of Hebrews chapter 9 verse 16. ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். ரைட்? அது உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஐயா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வில் எழுதி கொடுத்துட்டாரு. என்ன வில்லு? என்னுடைய இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள் எழுதி கொடுத்துட்டு மரித்தார் பாருங்கள். அப்பொழுது அது எஃபெக்டுக்கு வந்துட்டு, இப்பொழுது நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள், குற்றச்சாட்டப்பட முடியாதவர்கள். அது உங்களுடைய நீதியினால் வருகிறதல்ல, இயேசுவையே உங்களுக்கு தேவ நீதி ஆக்கிவிட்டாரே, அதனால வருகிறதுங்க. ஐயா இந்த வசனங்களை விசுவாசிப்பது தானே விசுவாசியுடைய வேலை. எப்பா எழுதி தந்திருக்குப்பா, நீ விசுவாசித்தா போதும். என்ன எழுதி தந்திருக்கிறது? ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்தில் உன்னை பற்றி அந்த உயில் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் என்றைக்கே தெரிந்து கொள்ளப்பட்டீர்களோ அன்றைக்கே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ, according to Hebrew 10:10, you have been sanctified. According to 10:14 of the book of Hebrew, you are perfectly perfected. That is the power of the will. தேவன் எழுதி தந்த அந்த மரண சாதனத்தினுடைய சூப்பர் நேச்சுரல் பவரே அதாங்க. இந்த சத்தியத்தை நான் அறிஞ்சு கொண்ட பாருங்க, நல்மன சாட்சியை காத்து கொள்ள முடிகிறது. பிசாசு சொல்லுவா, நீ இதை செய்துட்டா இதை செய்யலை, பழைய சாத்தானே. இயேசுவையே எனக்கு நீதி ஆக்கிட்டாருப்பா. என் நீதியெல்லாம் அழுக்கு கந்தலன்னு எனக்கு தெரியும், என் தேவனுக்கு தெரியும். போ பிசாச. நீங்கள் சுத்த மனசாட்சியை காத்து கொள்ளவில்லை என்றால் ஆவிக்குரிய அந்த வாழ்விலே வளர்ச்சியை காண்பது மிக மிக அரிது.
யார் சுத்த மனசாட்சியை காத்து கொள்ள முடியும்? நம்முடைய கிரியைகளினாலே நம்மால் பரிசுத்தமானாக முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த கிரியைகளை நான் விசுவாசிக்கிறேன், நான் எனவே ரட்சிக்கப்பட்டேன். அந்த ரட்சிப்பில் தேவநீதி, தேவ பரிசுத்த, தேவ பரிபூர்ணம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இவைகளினால் நான் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று உங்களாலே விசுவாசிக்க முடிகிறதா? ஹல்லேலூயா. மிருகங்களுடைய இரத்தமோ, நான் முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன், உங்களுடைய கீழ்ப்படிதலோ உங்களை ஒரு நாளும் பரிசுத்தவான் ஆக்காது. திரும்ப சொல்லட்டுமா? நான் 40 நாள் உபவாசம் பண்ணிட்டேன், நான் பரிசுத்தவான். அது எது தெரியுமா? அது பொய்யான பரிசுத்தம். நான் நல்லா கீழ்ப்படுகிறேன், நான் நீதிமான், அது பொய்யான நீதி. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்ன? பொய்யான நீதி, பொய்யான பரிசுத்தம். பொய்யான நீதியையும் பொய்யான பரிசுத்தத்தையும் நம்பி நான் 65 ஆண்டுகள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. நான் ரட்சிக்கப்பட்ட 25 ஆண்டுகள் பலவிதமான பிரச்சனைகள், வியாதி பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீ காலையில் ஒரு ஊழியர் அழைச்சார் பாருங்க, சேலத்திலேருந்து அழைச்சார். பிரதர், உங்கள் செய்தியை கேட்டேன், நான் உங்களோட பேசணும். அவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பிரதர், நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக 35 வருஷம் இருக்கிறேன், நான் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை என்றார். அப்போ நான் கேட்டேன், உங்கள் பிரச்சனை லாரி ட்ரக்கு அளவுக்கு இருக்கா, கப்பல் அளவு இருக்கான்னா? இல்லை பிரதர், கப்பல் அளவுக்கு பிரச்சனைங்கிறார் பாருங்க. நான் உடனே என்ன சொன்னேன், கப்பல் அளவு அந்த பிரச்சனை, அந்த கப்பல் அளவு பிரச்சனையோடு ஏசப்பாட்ட போய், ஏசப்பா நான் உங்களுக்கு தானே ஊழியம் செய்கிறேன், 35 வருஷத்துக்கு முன்பதாகவே நீங்கள் என்னை ரட்சித்தீங்களா, ஏன் எனக்கு கப்பல் அளவு பிரச்சனை? He will answer very simply. ஜான் 8:32, யோவான் 8:32 தான் உனக்கு நடக்குதுப்பா. எது நடக்குது? நீ சத்தியத்தை சரியாக அறியவில்லை, நடுத்தருவில் நிற்கிறா, உன்னுடைய கப்பல் என்ன செஞ்சிருக்கு? தரையில் தட்டி நிற்கிறது. நான் நல்லவர் என்று நீ ருசி பார்க்கவில்லை. There are no two reasons, only one reason. You have not known the truth rightly, dearly beloved. ஆமாம், நம்முடைய செய்தியை கேட்கிற கிருபை 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 பாருங்கள், எல்லாரும் விடுதலை அடைகிறார்கள். ஏன்? சத்தியத்தை சரியாக போதிக்கிறோம். வேறு ஒன்றும் மேட்ரு கிடையாதுங்க, மேஜிக்கு கிடையாது. நான் அநேகர் இடத்துல சொல்லியிருக்கிறேன், என்னுடைய செய்தியை 100 செய்தியை கேளுங்க, உங்கள் கடன்காரர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று. 10 செய்தியை கேட்டாலே கடன் பிரச்சனை நீங்கிறதுங்க. 100 செய்தியை கேட்டுட்டா கடனே நீங்கி விடுகிறது. ஏன்? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேஜிக்கெலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் ஒன்றும் சூப்பர்மேன் கிடையாதுங்க. சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்குறோம், அவ்வளோதான். உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருக்க வேண்டுமென்றால், உங்களுடைய குழந்தை இல்லாமையை தேடியும் காணாதிருக்க வேண்டுமென்றால், உங்களுடைய குடும்ப குழப்பத்தை தேடியும் காணாதிருக்க வேண்டுமென்றால், உங்கள் வீட்டிலே குடி பிரச்சனையை தேடியும் காணாதிருக்க வேண்டுமென்றால், நீங்கள் தலைகளெல்லாம் நின்னாலும் பருப்பு வேகாது. சத்தியத்தை சரியாக அறிந்து கொள். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டாங்க, வீட்டில் இருந்த உங்கள் மொபைல் ஃபோனில் செய்திகளை கேளுங்கள். எந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கே தான் இருக்கிறது, அருமையானவர்களே. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போது நல்ல மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. எந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு குற்ற உணர்வு உண்டாகுதோ அது பிசாசனுடைய போதனை என்பதை என்றைக்கு கண்டுபிடிக்க போகிறீங்க? நீ என்னென்னலாம் செய்யணும், நீ என்னென்னலாம் செய்யக்கூடாது என்பது பிசாசின் போதனை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாவற்றிற்காகவும் எதையெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை மாத்திரம் நீங்கள் அறியுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அதே எபிரேயர் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் அழகாக எழுதுகிறார் பாருங்கள். எபிரேயர் நிருப ஆக்கியோன், Hebrew 10:1 I shall read. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது. இதே எபிரேயர் இதே அதிகாரம்
10:14 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே அந்த ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கு பூரணப்படுத்தி இருக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். யூ ஹாவ் பீன் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். ஒரு கேள்வி வரும், அங்கிள் இன்னும் நான் சில பாவத்தில் இருக்கிறேனே. அருமையான மகளே, நான் திரும்பவும் சொல்கிறேன், உன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழப்போகிற தேவர்களே, உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்கிறேன். கடைசி மூச்சு வரைக்கும் இந்த விழுந்து போன உலகத்தில் நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. அங்கிள் அப்போ எப்படி நான் பூரணப்படுத்தப்பட்டேன் என்று எழுதியிருக்கிறது? உன்னுடைய ஆவி மனிதனை குறித்து உனக்கு நாலேஜ் வேணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன்னுடைய ஆவி மனிதன் இஸ் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். ஹல்லேலூயா. ஓ சே, மெய்யான நீ யார் தெரியுமா? இதை கேட்கிற தேவர்களே, மெய்யான நீங்கள் யார் என்றால் உங்கள் ஆவி மனுஷன்தான். It is perfectly perfected. It's sanctified. It is made God's righteousness. So your Lord, your daddy God is so pleased with you. உன்னை குறித்து உன் தகப்பனாகிய தேவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அப்போ பாருங்க, இது நம்புகிற மாதிரியா இருக்கு, ரைட்? அப்போ ஏன் நம்ப வேணும்? எழுதி இருக்குதுப்பா, எழுதி இருக்கு. என்ன எழுதியிருக்கு? நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூர்ணமாக்கப்பட்டு இருங்கள் என்று சொல்லலை. இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். சரி சார் சரி சார் சரி சார் நம்ம வருங்க. குற்ற உணர்வே வெளியே போய்விட்டது. என்னுடைய விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அற்புதம் செய்யாத நாளே இல்லை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இஸ்ரவேலரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்துகிறீர்கள். டோன்ட் லிமிட் காட், டோன்ட் லிமிட் காட். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் இழந்து போனார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய கரத்தை கட்டி போட்டாங்க. சங்கீதம் 115 பாருங்க. அவர்கள் இஸ்ரவேலரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel. I dearly beloved gods, I beg you, don't limit God. Don't limit God. தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவனை மட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய நன்மைகளை ருசி பார்க்காமல் இருப்பதற்கு காரணம் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. எனவே என்ன நடக்கிறது என்றால், எதிர்மறையான சூழ்நிலைகளிலே தேவனை உங்களால் விசுவாசிக்க முடியல. நீங்கள் விசுவாசியாமல் இருப்பது தான் தேவனுடைய கரத்தை கட்டி போடுவது ஆகும். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஸோ ஜாய்ஃபுல் ஆஸ் வெல் அஸ் ஸோ எஃபர்ட்லெஸ். ரொம்ப ரெண்டு முக்கியங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை போல ஜாலியான வாழ்க்கையே கிடையாதுங்க. அதே போல் அந்த உன்னதமான தேவனுடைய நன்மைகளை ருசி பார்க்க நீங்கள் ரொம்ப தலைகளெல்லாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றம் என்பது லகுவாக வந்துவிடும். லகுவான மாற்றம், எஃபர்ட்லெஸ் சேஞ்சஸ்ங்க. நானும் என் வீட்டாரும் அனுபவிக்கிறாங்க. அதனால தான் நான் உங்கள் முன்னால் தைரியமாக நிற்கிறேன். நான் வசனத்தை பேசினா நீங்கள் எதிர்க்க முடியாது இல்லையா? எத்தனை வசனத்தை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு எடுத்து காட்டினார். பாருங்க, உங்களை பற்றி என்னெல்லாம் எழுதியிருக்கு? நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், பரிபூர்ணவான்கள். ஐயா, சூழ்நிலை அல்லது வெளியே பார்க்குற காரியங்கள் இதற்கு எதிர்மறையாக இருக்கலாம். ஆனால் என்னை பற்றி எழுதியிருக்குப்பா, அதை ஏற்றுக்கொள்ளுவது தானங்க விசுவாசம். இன்னொரு விதத்தில் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நம்ப முடியாததை நம்புவது தானே விசுவாசம். அதனால தானே உங்களுக்கு பேர் விசுவாசிகள். உங்களிடத்திலே பழுது ஒன்றும் இல்லையே, குறை ஒன்றும் இல்லையே, உங்களை யாரும் குற்றம் சாட்ட முடியாதே. பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். பழுதொன்றுமே, இதை கேட்கிற மகனே மகளே, பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். இயேசு உன் தேவன், இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு உன் பரிசுத்தம், இயேசு உன் நீதி, இயேசுவே உனக்கு நீதியானார். ஹல்லேலூயா.
ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.